கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜேஎஸ்ஜே ஜெசி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம 12ஆம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இதுல முதல் 5 வசனங்களை நம்ம தியானித்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு 6வது வசனத்தை தியானிக்க போறோம். 5ஆம் வசனத்துல கடைசியில பாத்தீங்கன்னா, துன்மார்க்கர் ஏழைகளை பாழாக்கினது நிமித்தமும் ஏழைகளை பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து, இந்த நான் யாரை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தரை குறிக்குது. கர்த்தர் சொல்றாரு, நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு, ஏழைகள் மேல், அதாவது அவன்றது இந்த இடத்துல யார சொல்றாங்கன்னா ஏழைகள் எளியவர்கள் மேல் சீரிக்கிறவர்களுக்கு அவனை, ஏழைகளை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். ஏழைகளை காத்து என்ன பண்ணுவார்? சுகமாய் இருக்க பண்ணுவேன்னு சொல்லியிருந்தார். இதுக்கு முதல் வசனத்துல இந்த வார்த்தை யாரிடத்திலிருந்து வருதுன்னா, என்று கர்த்தர் சொல்லுகிறார் 5ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களா இருக்கிறது. மண் குகையில 7 தடவை உருக்கி 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 அப்படியே ஒரு களங்கம் இல்லாத ஒரு வெள்ளி எப்படி இருக்குமோ அது போல ஆண்டவர் சொன்ன ஒரு சுத்தமான வார்த்தை. நம்ம சொல்லுவோம்ல, வாக்குல உண்மை இருக்கணும், நம்ம ஒரு வாக்கு கொடுத்தோம்னா அதுல உண்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு, நான் அவங்கள சுகமா இருக்க பண்ணுவேன். யார? ஏழைகளையும் எளியவர்களையும் சுகமா இருக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அந்த வாக்கு எப்படிப்பட்ட வாக்கு? சுத்த சொற்கள். அந்த சொற்கள் எப்படி இருக்குது? சுத்த சொற்களா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றார். அடுத்த வார்த்தையில பாத்தீங்கன்னா, கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர். யாரை காப்பாத்தணும்? ஏழைகளை. கர்த்தாவே நீர் ஏழைகளை காப்பாற்றி அவர்களை, ஏழைகளை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு, இந்த துன்மார்க்கமான சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர். என்ன சொல்றாருன்னா, நான் காத்து கொள்வேன், அவங்கள சுகமா இருக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி 5ஆம் வசனத்துல ஆண்டவர் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் அவனை காத்து, அவனைனா ஏழைகளை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன் சொல்றாரு. அதே வசனத்தை எப்படி சொல்றாரு சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்னைக்குமே காத்துக்கோங்க ஆண்டவரே, அவர்களை காப்பாற்றுங்க. கர்த்தாவே நீர் அவர்களை காப்பாற்றி, ஏழைகளை காப்பாற்றி ஏழைகளை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு, இந்த துன்மார்க்கமான சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர். நீங்க எப்பயுமே காத்து கொள்வீங்க ஏசப்பா, நீங்க எப்பயுமே விலக்கி காத்து கொள்வீங்க கர்த்தரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்து சொல்றாரு. அது போல அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். மனுபுத்திரர்ல சண்டாளர் தான் நிறைய இருப்பாங்க. அப்போ துன்மார்க்கர் எங்கேயும் சுற்றி திரிந்துகிட்டே இருப்பாங்க. அதனால இப்படி சுத்தி நிறைய சண்டாளர்களும் துன்மார்க்கரும் சுற்றி திரிந்தாலும் யார் நம்மளுக்கு காவலா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார்? ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம். 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும், ஏழைகள் நம்ம தான் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதாவது துன்மார்க்கரால பல நேரம் நம்ம கஷ்டப்பட்டிருக்கலாம், அவர்களால் வேதனைப்பட்டிருக்கலாம். நம்ம பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம், கண்ணீர் வடிச்சு பெருமூச்சு விட்டு, ஐயோ இவங்க நம்மளை எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஷ்டப்பட்டது நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் எழுந்து அவன் மேல் சீறுகிறவருக்கு அவனை காத்து சுகமா இருக்க பண்ணுவேன். ஆக மொத்தம் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, எத்தனை துன்மார்க்கர் வந்தாலும், எவ்வளவு அகங்கார பேச்சு உள்ளவர்கள் வந்தாலும் நம்மள காத்து நடக்கிறதுக்கு நம்ம கூட யார் இருக்கா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதை நம்ம விசுவாசித்தா போதும். மனுபுத்திரர்ல சண்டாளர் அதிகமா இருப்பாங்க, துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவாங்க. ஆனா நம்மள காத்து நடக்கிறதுக்கு யார் நம்ம கூட இருக்கிறது? இந்த வானத்தையும் பூமியும் சர்வ ராஜ்யத்திற்கும் சொந்தக்காரரா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூடயே இருக்கிறாரு. நம்ம ஒரு ராஜாதி ராஜாவோட பிள்ளையா இருக்கிறோம். ஒரு ராஜாதி ராஜாவோட பிள்ளை ஒரு யுத்தத்துக்கு, சின்ன யுத்தத்துக்கு நம்ம பயப்படலாமா? பயப்படக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய ராஜா எவ்வளவு பெரியவர், நம்ம தகப்பன் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார். அதனால அவர் காத்து கொள்வேன்னா கண்டிப்பா உங்களை
காத்து சுகமா இருக்க பண்ணுவார். நீங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கர்த்தர் நம்மள எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாருன்ற வார்த்தையை விசுவாசிங்க. நம்ம எத்தனையோ பாழாக்கப்பட்டிருக்கலாம். எளியவர்கள் விடும் பெருமூச்சை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சரிங்களா? நீங்க ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கலாம், இப்போ ஒரு பாரத்துல இருக்கலாம். நான் உங்களுக்கு விரோதமா ஏதோ மனிதர்கள் எழும்பி இருக்கலாம். உங்களுக்கு விரோதமா எழுதினவங்களை நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சு கலங்கலாம். உங்களை காக்கிறதுக்கு, உங்களை சுகமா இருக்க பண்ணிக்கிறதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூடயே இருக்கிறாரு. கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த சங்கீதம் 13ஆம் சங்கீதம் வாசிப்ப அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுவரை கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.